ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 18ஆம் தேதி தை அமாவாசை. அன்றைய தினம் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைத்தாலே போதும். எல்லா விதமான பாவங்களும் சாபங்களும் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன இலை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன இலை மேல தீபத்தை ஏத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான அமாவாசை. தை மாதம் உத்தராயண புண்ணிய காலத்துல தொடங்கக்கூடிய நேரம். இந்த நேரத்துல வரக்கூடிய அமாவாசை பித்ருக்களுக்கு ரொம்ப பிரியமானது. 2026 வருஷம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இந்த வருஷத்துக்கான தை அமாவாசை வந்திருக்கு. ஒரு தமிழ் மாதங்கள்லயும் நமக்கு ஒரு அமாவாசை இல்ல சில மாதங்கள்ல நமக்கு 2 அமாவாசைகள் வரும். நம்மளோட பித்ருக்களுக்கும் முன்னோர்களுக்கும் திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான அற்புதமான ஒரு நாளா இந்த ஒரு அமாவாசையை நம்ம பயன்படுத்திப்போம். ஆனா எல்லோராலையும் எல்லா மாதமும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்ய முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு வருஷத்துல ஒரு சில அமாவாசைகள் வரப்பிரசாதமாக அமையும். மகாலய அமாவாசை, மாசி அமாவாசை, அதே மாதிரி தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த மாதிரி அமாவாசை தினங்கள்ல நாம நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்காகவும் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இதை நீக்கிக்கிறதுக்கான வழிபாடு செய்யறதுக்காகவும் பயன்படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட தை அமாவாசை வரும் ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 மணி 20 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை 2 மணி 31 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுக்க நமக்கு அமாவாசை திதி தான். திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எள்ளு தண்ணீர் இறைத்து பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில சரியா 7:30 8:30 இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரைக்கும் வரும். யமகண்டம் 12 மணில 1:30 வரைக்கும் வரும். திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில 7:30 8:30 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கலாம். காலையில 10:30 11:30 இந்த 1 மணி நேரமும் திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த நேரம் தான். வீட்டுல இலை போட்டு படையல் போடணும், அதாவது முன்னோர்களுக்கு பிடித்த விஷயங்களை சமைத்து வைத்து படையல் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மதியம் 1:30 மணிக்கு மேல யமகண்டம் முடிந்ததுக்கு பிறகு இலை போட்டு படையல் போட்டுக்கலாம். எக்காரணத்தை முன்னிட்டும் கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய முன்னோர்களுக்காகவோ மாமனார் மாமியாருக்காகவோ அப்பா அம்மாவுக்காகவோ திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை சமைத்து வைத்து படையல் போடலாம். எள்ளும் தண்ணீரும் இறைத்து திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. பகல் முழுக்க பித்ருக்கள் வழிபாட்டுக்கும் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் நீக்கிக்கிறதுக்கான வழிபாட்டுக்கும் நீங்க நேரத்தை ஒதுக்கிக்கலாம். மாலை நேரங்கள்ல கண்டிப்பான முறையில இறை வழிபாடு செய்யணும். அதுலயும் தை அமாவாசை மாதிரியான நாட்கள்ல குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷம். ஒரு குடும்பத்துக்கு 2 முக்கியமான விஷயங்கள் தேவைப்படும். ஒன்னு, குலதெய்வம் சந்தோஷமா இருக்கிறது, அடுத்ததா பித்ருக்கள் சந்தோஷமா இருக்கிறது. இந்த 2 விஷயமும் ஒரு குடும்பத்துக்கு கிடைச்சிட்டாலே அந்த குடும்பத்துல எந்த விதமான விஷயத்துக்கும் கஷ்டம் அப்படிங்கிறதே இல்லாம குடும்பமே ஓஹோன்னு இருக்கும். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய தை அமாவாசைய ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இன்னொரு பக்கம் இந்த தை அமாவாசை மாதிரியான நாட்கள் எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும். அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் அந்த நாட்களுக்கு பொறுத்து வேறுபடும். இப்ப உதாரணத்துக்கு இந்த வருஷம் ஜனவரி 18ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தை அமாவாசை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு ரொம்ப உகந்தது? சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். அன்றைய தினம் இந்த ஒரு இலை மீது ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் உங்களோட சகலவிதமான பாவங்களையும் சாபங்களையும் போக்கக்கூடிய அற்புதமான ஒரு தீபம். அதுவும் அந்த இலை நீங்க தினமும் கடந்து போகக்கூடிய, உங்க பார்வையில தினமும் விழக்கூடிய, அதுக்கு நீங்க பெருசா முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு இலை தான். அதுதான் எருக்க இலை. எருக்க இலைக்கும் சூரிய பகவானுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. தை அமாவாசை இந்த வருஷம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறதால தான் இந்த ஒரு எருக்க இலை மீது இந்த ஒரு தீபத்தை நாம ஏத்த சொல்றோம். சூரிய பகவானுக்கும் எருக்க இலைக்கும் ஆன்மீக ரீதியாவும் அறிவியல் ரீதியாவும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அதனாலதான் சூரியனுக்குரிய வழிபாடுகள்ல எருக்க இலைய பயன்படுத்துறாங்க. ஒரு தாவரங்களும் ஒரு கிரகத்துக்கு குறிப்பிட்ட ஒரு மூலிகையா நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். அந்த வகையில சூரிய பகவானுக்கு உரிய மூலிகை எருக்கு. சமஸ்கிருதத்துல இது அர்க்கா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. சூரியனுக்கும் அர்க்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இலைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த அர்க்கா இலை தான் நாம தினமும் கடந்து போகக்கூடிய
நம்ம கண்ல தினமும் விழக்கூடிய அந்த எருக்க இலை. அதே மாதிரி ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு வழிபாட்டுல தலையில நம்ம எருக்க இலையில வச்சுட்டு நம்ம தலைக்கு குளிக்கும்போது அன்றைய தினம் நம்மளை பிடித்திருந்த எல்லா விதமான பாவங்களும் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதுக்கு முக்கியமான இலையாக பயன்படுத்தக்கூடியது அர்க்கா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு எருக்க இலை தான். அந்த அளவுக்கு இந்த எருக்க இலைக்கும் சூரிய பகவானுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. எருக்க இலை தீபம் ஏத்துவதற்கான அற்புதமான நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த வருஷம் நமக்கு தை அமாவாசை 2026 வருஷம் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறதால இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில ஏத்தி வைக்கணும். சரி, தீபம் எத்தனை மணிக்கு ஏத்தி வைக்கலாம்? சூரியன் தெரியக்கூடிய அந்த நேரத்துல, அதாவது மதியம் 1:30 அந்த நேரத்துல, இல்ல காலைல ஒரு 7:30 8:30 அந்த நேரத்துல ஏற்றி வைக்கலாம். இல்ல அதுக்கான நேரம் இல்ல, சந்தர்ப்பம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல கூட ஏத்தி வைக்கிறது விசேஷம்தான். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு எருக்க இலை. சுத்தமான எருக்க இலையா பார்த்து நீங்க கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். அதுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு மேல ஒரே ஒரு மண் அகல்விளக்கு வைத்து தீபம் ஏற்றுவதற்காக நீங்க தயார் செஞ்சுக்கணும். இதுல ஏற்றக்கூடிய தீபம் நீங்க நெய் தீபம் போட்டாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். ஆனா ஏற்றக்கூடிய தீபம் இந்த எருக்க இலை மேல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தீபம் எரியக்கூடிய திசை நீங்க தினமும் உங்க வீட்டோட பூஜை அறையில எந்த திசை பார்த்து தீபம் ஏற்றி வைப்பீங்களோ அந்த திசை பார்த்தே இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். இந்த தீபத்தை எந்த கடவுளுக்கு நேரா ஏற்றி வைக்கணும்? எல்லார் வீடுகள்லயும் சூரிய பகவானுக்கான போட்டோ இருக்காது. அப்படிப்பட்டவங்க பொதுவா உங்க பூஜை அறையில சின்னதா ஒரு மணப்பலகை வைத்தோ இல்ல பூஜை அறையில இருக்கக்கூடிய அந்த கட்டை மேலேயோ ஒரே ஒரு எருக்க இலையை வைத்து அதுக்கு பொட்டு வைத்து அந்த எருக்க இலை மீது இந்த தீபத்தை வச்சு நீங்க எரிய விடணும். அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல சூரிய பகவானையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததா உங்களோட முன்னோர்கள், பித்ருக்கள் இவங்க எல்லாரையும் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம். தை அமாவாசை விரதம் எடுக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த தீபத்தை ஏத்தணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. எங்களுக்கு அமாவாசை விரதம் கிடையாது, நாங்க சாதாரணமா மாதம் மாதம் அமாவாசைய எளிமையா தான் வழிபடுவோம், பித்ருக்கள் வழிபாடுலாம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறவங்களும் தாராளமா இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். இது மூலமா என்ன நடக்கும்னா, நீங்க செய்திருக்கக்கூடியதை மட்டும் இல்லாம உங்களோட முன்னோர்களோ இல்ல உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ வந்திருக்கக்கூடிய பலவிதமான சாபங்களையும் பாவங்களையும் இந்த எருக்க இலை தீபம் போக்கிடும். அதுவும் தை அமாவாசை அப்படிங்கிறதே பித்ரு சாபம், பித்ரு தோஷத்தை நீக்குவதற்கான வழிபாடு அப்படிங்கிறதால அன்றைய தினம் எருக்க இலையை நீங்க சூரிய பகவானுக்காக ஏற்றி வைக்கும்போது நீங்களும் உங்களோட முன்னோர்களும் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பாவங்களும் அது மூலயமா வந்திருக்கக்கூடிய பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இது எல்லாமே நிவர்த்தியாகும். அதுக்கு தான் தை அமாவாசை தினத்தன்னைக்கு எல்லாருமே இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி வைக்கலாம். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்களோட குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் சுமைகள் தீரணும், குடும்பத்துல ஐஸ்வர்யம் பெருகணும், எங்களோட எல்லா விதமான சாபங்களும் பாவங்களும் விலகணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஒரு தீபத்தை ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் தை அமாவாசை தினத்துல உங்க வீட்டோட பூஜையில ஏற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்ற விளக்கெல்லாம் குளிர வைக்கும் போது இதையும் குளிர வச்சுட்டு மறுநாள் திங்கட்கிழமை அந்த எருக்க இலையை எடுத்து நீங்க அப்புறப்படுத்தி தண்ணியில விட்டுக்கலாம். இந்த ஒரு தை அமாவாசை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த அந்த நாள்ல எருக்க இலை மீது ஒரு தீபத்தை ஏத்துங்க. சாபங்களும் பாவங்களும் விலகி நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ குர்பியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.